ஹாய், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்து போயிட்டு இருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே போயிட்டு இருக்கோம். என்னோடய ஃபேமிலி எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க பொறுமையாக. அதான் வந்துட்டு இருக்காங்க 2 பேர். ஒரு குட்டீஸ் இருக்கா. இவங்கள தான் கூப்பிட்டுட்டு நம்ம மூணாருக்கு போக போகிறோம். நமக்காக இப்போ அங்கே பாலக்காடு ட்ரெயின் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. பாலக்காடு ட்ரெயினில் போக போகிறோம். ஓகே, ஹாய், ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே வந்துட்டோம். பாலக்காடு எக்ஸ்பிரஸ்ஸு 7 பார்ப்போம். ஹாய், எல்லாரும் வண்டுங்கெல்லாம் வந்தாச்சு. எங்கே போகிறீங்கம்மா? எங்கே உக்காந்துங்கன்னே போகிறீங்களா? இல்லை, படுத்துட்டு போகிறோம். ஸ்லீப்பரில் தான். அவ்வளோதான், எல்லோரும் தூங்கிட்டு காலையில் குட் மார்னிங் காய்ஸ். நம்ம இப்போ செலக்ட் பண்ண ரூட்டு பார்த்திங்கன்னா மூணாருக்கு, உடுமலை டு மூணார் ரூட்டு. இது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த ரூட்டை செலக்ட் பண்ணேன். ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தமிழ்நாடு பார்டரு. ஸோ கொஞ்சம் வந்து க்ரீனிஷ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ போக போக தான் வந்து உங்களுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்க போகுது. இந்த ரூட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக, ரொம்ப எந்த விதமான பொல்யூஷனும் இல்லாமல், நாய்ஸ் இல்லாமல் சும்மா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் நாங்கள். ஸோ அந்த 7 மணிக்கு இந்த இயற்கை காட்சியை ரசிச்சின்னு போகும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். மைண்டுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். ஒரு டூருக்கு போன ஃபுல் கிடச்சிது. இப்போ க்ரீனிஷ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பார்த்திங்களா. இந்த க்ரீனிஷ் பார்த்திங்கன்னா மூணாரோட ஸ்டார்டிங்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மலையேற்றம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு பார்டர் முடிஞ்சிட்டு கொஞ்சம் க்ரீனிஷாக அப்படியே வந்துடுச்சு. இதோ தேயிலை தோட்டம் அந்த இதெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன் இது. சும்மா ஒண்டர்ஃபுல், கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்தமாரி ஒரு லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாத பிளேஸுங்க இதெல்லாம். ஸோ மூணார் இஸ் எ கிரேட். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. மூணார் வந்தீங்கன்னா உடுமலை டு மூணார் ரூட்டில் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான ரூட் இது. ஸோ அப்படியே பொறுமையாக ரசிச்சுட்டு போகிறோம். நடுவில் நிறையா ஊரில் வந்து ஸ்டாப்பிங் போட்டாங்க. ஸோ அதில் ஃபுட்டுலாம் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது. ஒரு வழியாக மூணார் வந்து சேர்ந்துட்டோம். ரூமில் வந்து உடனே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உடனே ஊர் சுற்றத்துக்கு கிளம்பிட்டாங்க. இதுதான் ரூமோட வியூ பாயிண்ட்டு. நேராக எக்கோ பாயிண்ட்டு போயிருந்தோம். எக்கோ பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ரொம்ப அருமையான இடம் இது. அங்கே மழை பெஞ்சதுனால ரொம்ப க்ளவுடியாக சூப்பராக இருந்தது நாங்கள் போன டைமில். அங்கேருந்து நேராக மாட்டுப்பட்டி டேம் தான் போயிருந்தோம். மாட்டுப்பட்டி டேம் பார்த்திங்கன்னா மூணாரோட மெயினான பிளேஸு. அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து போட்டிங் பண்ண மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா போட்டிங் ரொம்ப அருமையாக இருந்தது. பர் ஹெட்டுக்கு வந்து 80 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் ஃபேமிலியோட போட்டிங் போயிருந்தோம். 20 to 25 மினிட்ஸு போட்டிங் பண்ணாங்க. ரொம்ப வியூலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அது போட்டிங் போகிறதே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணியிருந்தோம். பசங்களும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது நேராக பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட் போயிட்டோம். டீ எஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள்லாம் நல்லா குதிரை சவாரி பண்ணுறதுக்கு ஏதுவாக இருந்தது அந்த ரோடு. எல்லோரும் குதிரை சவாரி பண்ணாங்க. எங்கள் குட்டீஸும் குதிரை சவாரி பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டாங்க. அதனால் குதிரை சவாரி பண்ணியிருந்தோம். குதிரை சவாரியை முடிச்சுட்டு அங்கே இருக்கிற டீ எஸ்டேட்டில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு எதுவும் தனியாக சார்ஜ் பண்ணுறதுலாம் கிடையாது, ஃப்ரீ தான். அதனால் இந்த ஃபோட்டோ ஷூட் இங்கே எடுத்துகிட்டு எலிஃபண்ட் சஃபாரிக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நம்மளே வந்து எலிஃபண்ட்டுக்கு ஃபுட்டு கொடுக்கறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. 350 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. பசங்க ரொம்ப க்ளோஸாக எலிஃபண்ட்டை பார்த்தாங்க. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு பயந்தாங்க. அதுக்கப்புறம் நான் தொட்டு கொஞ்சம் தடவி கொடுக்கும்போது பசங்களுக்கும் தொடரணும்னு ஆசை வந்துச்சு. ஸோ எலிஃபண்ட் கூட நல்லா ஒரு நட்பு ரீதியாக என்ஜாய் பண்ணாங்க. பசங்க ரொம்ப க்ளோஸாக எலிஃபண்ட்டை பார்த்ததில் பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கேருந்து நிறையா ஷூட்டிங் ஸ்பாட் போனோம். ஸோ அந்த வியூலாம் ரொம்ப அருமையாக இருந்தது.
நிறைய டாய் ட்ரெயின் மாரிலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் மெடிசன் தயாரிக்கிற இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஆயுர்வேதா மெடிசன் ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அங்கே ஃபுல்லாக மெடிசன் தயாரிக்கக்கூடிய அங்கே மரங்களை ஃபார்ம் ஹவுஸ் மாரி அவங்களே வளர்க்குறாங்க. அங்கே நிறைய ஃப்ரூட்ஸ் மரம், நிறைய எல்லா டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸு எல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடவும் கொடுத்தாங்க. ஸோ அங்கேருந்து ரிஃபைல் வாட்டர் ஃபால்ஸுக்கு போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் போன டைமில் லைட்டாக மழை தூரின்னு இருந்தனால ரொம்ப சூப்பராக இருந்தது. இதோட 3 வீடியோ முடிச்சிருக்கோம். இந்த